பாரம் என்பது அன்பு. சரியா? அப்போ பாரமாய் வணங்குவார் வல்வினைகள் வாயுமே. வணங்கும் போது கூட அதுக்கு ஒரு விதி இருக்கு. என்ன விதி? அப்படி வணங்க என்ன மாயம்? ஆற்றலுடைய பழைய வினைகள் என்ன ஆகும்? அப்படி அழிக்கிறது. அப்ப அந்த வினைகள் அழியலன்னு என்ன அர்த்தம்? நான் பாரமா வணங்க. இப்ப 2 பேரும் பார்த்தோம். அப்பர் சாமி பஞ்சமின்றி வணங்க சொன்னார். திருஞான சம்பந்த பெருமான் பாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாய்மையினார். இனி மணிவாச பெருமாண்டவரும் அவர் அழகா சொல்றார், அவன் அருளாலே அவன் தாழ்வான். அவன் அருளாலே வணக்கத்தை எவ்வளவு அழகா சொல்றாங்க பார்த்தீங்களா? பஞ்சமின்றி வணங்கு, பாரமாய் வணங்கு, அவன் அருளாலே அவன் தாழ்வான். அழகா இருக்கு பார்த்தீங்களா? சரி, அப்ப வணங்கினா என்ன கிடைக்கும் கேட்கிறீங்க? நீங்க தலைமை நிலைக்கு உயர்ந்துருவீங்க. தலையால் வணங்குவார் தலையால் வணங்குவார் தலையால் வணங்காட்டி என்னன்னு கேட்பாங்க. சாமி வணங்காதால் நமக்கென்றும் பிணக்கம் செய்தருவானார். வணங்காதவங்க என்ன செய்வான்? பிணக்கம் செய்வான். மாறுபட்டு இருப்பான், கண்டுக்க மாட்டான். அவர்களை பழைய வினப்படி அனுபவிச்சு வாழ்வான். வணங்கினாதான் என்ன செய்வான்? இணக்கம் செய்வான். வணக்கம் செஞ்சா இணக்கம் செய்வான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா?